ராசி பெண்கள். மிதுன ராசி பெண்கள் சொல்லவே வேணாம். ரொம்ப பிரில்லியன்ட்டா இருப்பாங்க. ரொம்ப வந்து டேலண்டடா இருப்பாங்க. ரொம்ப வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, நேக்கா பாம்பு மாரி நெளிஞ்சு போய் எல்லா விஷயத்தையும் செஞ்சு குடுக்கக்கூடிய விஷயம் பெர்சனாவும் இருப்பாங்க. அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த ஆத்துலலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா, வழிஞ்சு போகுது. அந்த மாரி மிதுன ராசி பெண்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. மிதுன ராசி பெண்கள் வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு, அவங்க காரியத்த சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மிதுன ராசி பெண்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி அவங்க வேலையில அவங்க கரெக்ட்டா இருக்கக்கூடிய பெண்களா இருப்பாங்க. அது நல்ல விஷயம் தானே! எப்பயுமே பிறருக்காக நம்ம வாழ முடியாதுல்ல. நமக்காகவும் நம்ம வாழ்ந்து தானே ஆகணும். அதே மாரி அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனால, அவங்க கிட்ட எந்த வேலை குடுத்தீங்கனாலும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த வேலைய முடிச்சு குடுத்துட்டு போகக்கூடிய ஆளாவும் இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட செல்ஃபிஷ்ஷா கொஞ்சம் இருக்கிறதுனால, அது மட்டும் தான் நமக்கு மைனஸே தவிர, மத்தபடி மிதுன ராசி பெண்கள் டாப் கிளாஸ் சூப்பர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடியதா இருக்கும். அவங்க எதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நியூட்ரல். அவங்க மோஸ்ட்டா வந்து ஹெல்த் கான்ஷியஸா இருக்கக்கூடியவங்க. இந்த மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹெல்த் மேல கவனம் ஜாஸ்தி வச்சிருப்பாங்க. அப்போ எல்லா உணவுமே பார்த்து நமக்கு இது செட் ஆகுமா? செட் ஆகாதா? அப்படின்னு பார்த்து சாப்பிடக்கூடிய ஆளா தான் இருப்பாங்க இந்த மிதுன ராசி பெண்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க யார சார்ந்து இருப்பாங்கன்னு பார்த்தீங்கனாலும், அவங்க தனிச்சே தான் செய்வாங்க. யாரோட பேச்சும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா புதன் இல்ல. புதன் வந்து தான் சொல்றது தான் கரெக்ட்டு, தான் பண்றது தான் கரெக்ட்டுன்னு நினைக்கக்கூடிய ஆள் யாருன்னா புதன் தான். அப்போ அவங்க யாரோட பேச்சும் கேட்க மாட்டாங்க, யாரோட செயலும் பண்ண மாட்டாங்க. அவங்க செயலே கரெக்ட்டுன்னு நினைச்சு போகக்கூடிய ஆள் யாருன்னா, இது மிதுன ராசி பெண்கள். இவங்க எந்த மாரி துறையிலலாம் போலான்னு பார்த்தீங்கன்னா, புதன் சார்ந்த தொழில். புதன் சார்ந்த கம்யூனிகேஷன், அப்புறம் கணக்கு தொழில், அப்புறம் வந்து பேங்கிங் செக்டார், ஆடிட்டிங் ஆஃபீஸு, கலையிலயுமே வருவாங்க. புதன்ல கலைத்துறையிலயும் வரதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கலையிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடியூசர்ஸு, அப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு, இந்த லிரிக்ஸ் எழுதுறவங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புதன் சார்ந்ததா இருக்கு. ஏன்னா புத்திசாலித்தனம் யூஸ் பண்ணா மட்டும் தான் அவங்களால அந்த தொழில சாதிக்க முடியும்ல. ஸோ அதுலயுமே நெறைய பேர் இருக்கதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த துறைய அவங்க தேர்ந்தெடுத்தாலும் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. இந்த மிதுன ராசி பெண்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள வழிபாடு எடுத்துட்டு வரும்போது, அவங்க வாழ்க்கையில நெறைய மாற்றத்தை அவங்க வந்து பார்க்கலாம். நல்லா வந்து வாழ்க்கையில மேல மேல உயர்றத அவங்க பார்க்கலாம். அதே மாதிரி பெருமாள் வழிபாடு எடுக்கும்போது, கூட மகாலட்சுமி தாயார் ஒரு வழிபாடு எடுத்தாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல பணவரவு ஈட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.